ஹாய் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இஸ்வோக் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம மொபைல்லே கொடுத்துருப்பாங்க. அது பார்த்து நமக்கு வந்து சலிச்சு போயிருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஒரு 100க்கும் மேற்பட்ட அனிமேஷன் சார்ஜிங் அனிமேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் கூட ஒன்று டிஃபால்ட்டாக நம்ம வச்சுக்கலாம், செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சார்ஜிங் அனிமேஷன் வந்து சூப்பர் ஹீரோஸ், கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும். மற்ற எந்த ஆப்ஸ்லையுமே வந்து இத்தனை அனிமேஷன் வந்து இருக்காது. அது இந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். நம்ம டெய்லி ஒரு சார்ஜிங் அனிமேஷன் வந்து வச்சு ஃபோனை பார்க்குறதுக்கு ஜம்முன்னு இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணுறது, இது என்ன ஆப் அப்படிங்கிறத பார்க்குறதுனா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பீக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பீக்கா சார்ஜிங் ஷோ சார்ஜிங் அனிமேஷன் அப்படின்னு இந்த அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷன் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதும் சில பர்மிஷன்ஸ்லாம் அலோவ் பண்ண தரும். நான் ஆல்ரெடி பண்ணிக்கங்க. பண்ணக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் சார்ஜிங் அனிமேஷன் செட்டப் டுட்டோரியல் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அது கீழே வந்து 2 பர்மிஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணணும். ட்ராயிங் டிஸ்பிளே ஓவர் தி ஆப்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அலோவ் பண்ணிக்கங்க. பேக் வந்துட்டு செட் வால்பேப்பர் அப்படிங்கிறதையும் நீங்கள் அது ஏதாவது ஒரு வால்பேப்பர் கொடுக்கும், நீங்கள் செட் பண்ணிக்கங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து 2வதாக இருக்குதோ அதை கொடுத்துக்கங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா சார்ஜிங் அனிமேஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டாக. அது பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன், கார்ட்டூன், இந்த பீக்காஸோ இது எல்லாமே இருக்குது. நீங்கள் எது வேணால் சார்ஜிங் அனிமேஷனாக செட் பண்ணிக்கலாம். டெய்லி ஒன்று கூட வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் அதை வைக்கணுன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ப்ளே ஆகும். நீங்கள் ப்ளே பண்ணி இந்த அவ்வளோதான் நண்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடு பார்த்து முடிச்சுட்டு இப்போ செட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சார்ஜிங் அனிமேஷனை வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படிங்கிறது ஆனில் இருக்கும். நீங்கள் அதை வந்து ஆஃப் பண்ணிக்கங்க. இல்லைன்னா சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு மியூசிக் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து சார்ஜ் ஆஃபில் இருக்குது. நான் இப்போ வந்து சார்ஜ் பண்ணுறேன். மேலே டாப்பில் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்குங்க. இப்போ சார்ஜ் போட்டதும் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த சார்ஜிங் அனிமேஷன் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பரான ஒரு கப்பில் இருக்கிற மாதிரி. அதில் மேலே வந்து 36% சார்ஜ் இருக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே 0.1 அப்படியே ஏறிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.